அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒருவருக்கும் பயனளிக்காத ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து திமுக அரசு நாடகமாடுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மேலும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அத்தகையது அல்ல என அன்புமணி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் கோகிலா. அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் திமுக அரசு திட்டமிட்டு ஏமாற்றி வருகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார். மேலும் பாமக சார்பில் தொடர்ந்து இது தொடர்பாக குற்றச்சாட்டை வைத்துள்ளது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு மோசடியான திட்டம் என்றும் அதனால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது என்று ஏற்கனவே பாமக சார்பில் தான் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒருவருக்கும் பயனளிக்காத தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கடந்த 3ஆம் தேதி அறிவித்த போதே தங்களுக்கு ஆதரவான, அதாவது திமுக அரசுக்கு ஆதரவான அரசு ஊழியர் சங்கங்கள் நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கு இனிப்பூட்ட செய்து ஏராளமான நாடகங்களை திமுக அரசு அரங்கேற்றி இருப்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஒருவேளை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அதற்காக மக்களின் வரிப்பணத்தில் ஒரு விழாவையே திமுக அரசு நடத்தி இருக்கும். ஆனால் எதையும் செய்யாமல் இருப்பதிலிருந்தே தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது செயல்பாட்டிற்கு வரவில்லை என்பது உறுதியாகிறதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் ஓய்வூதிய திட்டம் என்பது முழுக்க முழுக்க அரசின் நிதியை கொண்டே செயல்படுத்த வேண்டும். ஆனால் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அத்தகையானது அல்ல என்றும் ஓய்வூதிய திட்டம் அந்த திட்டத்திற்கான நிதியை ஆசிரியர்களிடமிருந்து பிடித்தம், அதாவது ஆசிரியர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் நிதியிலிருந்து வழங்கப்பட உள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். எனவே அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய நாடகங்களை திமுக அரசு மேற்கொள்கிறது என்று கூறியுள்ள அவர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை திட்டமிட்டு ஏமாற்றிய திமுக அரசிற்கு வரும் தேர்தலில் மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கோகிலா.